ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேட யாருக்காவது பேசுகிற மாதிரி தெரிஞ்சேன் எம்ரலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போடலாம். மேட்டையோட ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு, இப்போ என்னாச்சு என் டேக்கு, ஏன் இந்த மாதிரி ஃபேஸ் அப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கேட்பார். அந்த மாதிரி கேட்டால் லாரா சொல்கிறது உண்மை தானே, எனக்கு யாருமே இல்லை, ஜங்குக்கு எனக்கு பிடிக்கவே இல்லாட்டாலுமே என்னை அவன் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான். ஆனால் இப்போ 2 மந்த் ஆயிடுச்சு, நம்ம எல்லாருக்குமே மேரேஜ் ஒரே ஸ்டேஜில் நடந்துச்சு. மேரேஜ் நடந்து 2 மந்த்துக்கிட்டே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே ஜங்குக்கு என்கிட்ட அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கவே இல்லை. என்கிட்ட கூட அவர் வரல, அவரோட சேடாக கூட என் மேலே படலை. ஜஸ்ட்டு ரொமான்ஸ் பண்ணுறாரு, பட் நான் இதுக்கு அலோவ் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி எனக்கு ஒரு மூமெண்ட்டுக்காக எனக்காக அதை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து எனக்கு ஒரு பிளேஸ் வேணுங்கிறதுக்காக டைம் எடுத்துகிட்ருக்காரு. நான் பர்மிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு புரியல, ஜங்குக் நினச்சிருந்தா மேரேஜ் எந்த மாதிரி என்கிட்ட பண்ணானோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் என்னை பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே சொல்கிறது கேட்டு, அப்போ 2 மந்த் வரைக்கும் 2 பேருமே லைஃப்குள்ளே ரிலேஷன்ஷிப் பாண்டிங்குள்ளே போகலையா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டால், ஜங்குக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் எனக்கு தான் ஜங்குக்கோட கேரக்டரை பார்த்து நான் ஜங்குக்கு கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வரைக்குமே நான் மூவ் ஆன் தான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிட்டே சொல்லுவாரா. வாவ், சமட்டையா, இன்னும் நல்லா மூவ் ஆன் பண்ணி வச்சுக்கோ. நீ நல்லா மூவ் ஆன் பண்ணி வச்சுப்பியா, அப்புறம் பார்த்துக்கோ, ஜங்குக்கு சரியான ஒரு ப்ளே பாய் வர, அது உனக்கு இன்னும் சரியாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன என்ன ஜிம்மியா இப்படிலாம் சொல்கிற, அப்பெல்லாம் ஜங்குக்கோட கேரக்டர்லாம் நான் பார்த்தது இல்லையே. பார்க்க சொல்ல தெரியாதுடா, பட் அவன் நார்மலாக தான் இருப்பான், யாருக்கிட்டேயும் பேச மாட்டான், அப்படி எப்படி சொல்ல, ரூடாக ஒரு வர்றப்பா அப்படி போல்டாக தான் இருப்பான். பட் அவனை பார்த்து அவன்கிட்ட எக்கச்சக்க பர்சன்ஸ் க்ளோஸாக பேசுவாங்க. அதை பார்க்க சொல்ல ஜங்குக் ப்ளே பாய் மாதிரி தான் தெரிவான். நீயே வேணா பாரு, அவன் நார்மலாக இருந்தாலும் அவனை சுற்றி இருக்கவங்க அவனை நார்மலாக இருக்க விட மாட்டாங்க. ஏதோ டேன்ட்டு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். டேனுங்கிற வேடை மறந்து வேற வேடை சொல்லிடாம அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கொஞ்சம் மிரட்டுவாரா. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கானா. ஐயோ டயான், ஜங்குக்கு ஒன்று ரிஜெக்ட் பண்ணிடுவானோன்னு பயம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை நம்ம டீச் பண்ணோம். ஜிமின் விளையாடாத, நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சும்மா உன்கிட்ட விளாண்டு பார்த்தேன்டா, டீச் பண்ணி பார்த்தேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி கேரக்டர் ஜங்குக்கில் கிடையாது, சும்மா உனக்கு கடுப்பேற்றலான்னு அப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வச்சு இப்படி ஜிமினாவை விமின்னு பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ தியாவை பற்றி நம்ம ஜங்குக்கு சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. ஜங்குக்கு என்கிட்ட தியாவை பற்றி சொன்னார். தியானா அது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், தியாவா, அன்னைக்கு நம்ம ஃபுட்டு சாப்பிட சொல்லக்கூட நம்மளை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரே, அவளையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டா. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட தியா நடந்துக்கிட்ட மூமெண்ட்டாக சொல்லியிருப்பார்ல, அது அப்படியே இப்போ நம்ம ஜிமினா கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, என்னோடய ஹஸ்பண்ட் என்கிட்ட அதை ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, இதை அவர் மறைச்சி வைக்கனாலும் மறைச்சி வச்சுருந்துருக்கலாம், ஆனால் ஏன் அவர் என்கிட்ட ஓப்பனாக சொன்னார். அதுக்கு மீனிங் ஒன்று தான், அவள் இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறான்னா கண்டிப்பாக உன்கிட்டையும் டைரெக்டாக ப்ராப்ளம் பண்ணுவான்ட்டு ஒன்று அலாட் பண்ணியிருக்காரு டயாங் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாராம். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருந்தால் அதே காலேஜுக்குள்ளே கரெக்டாக தியா என்ட்ராகிறான். என்ட்ராகி டேக்கு எதுவுமே ஆகலைல்ல, டே இன்னும் ஜங்கு கூட தானே இருக்கிறாரு. அந்த கோவம் இந்த லாரா கிட்ட எவ்வளோ பிளான் சொல்லி கொடுத்தாலுமே அவள் சொல்கிற பிளானை லாரா செய்ய மாட்டேக்கிறான்ங்கிற ஒரு காண்டு இந்த 2-3 காண்டோடையே நேராக காலேஜுக்குள்ளே என்ட்ராகி வீமின் இந்த மாதிரி ப்ளே கிரவுண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க நம்ம டே முன்னாடி நிற்கிறான். இந்த மாதிரி நின்னா லாராவை நம்ம தியாவை நோட் பண்ணிவிட்டு லாரா கொஞ்சம் ஷாக் ஆகி என்ன எங்கே பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட அப்படி நிற்பாள். அந்த மாதிரி நான் லாராவை பார்த்து முறைக்கிறா, உன்னை பெறவு கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லாராவை பார்த்து இப்படி முறைச்சிட்டு டே நோட் பண்ணிவிட்டு,
ஹலோ டயாங் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை நீட்ட போவாளா. இந்த மாதிரி நீட்ட போனால் ஜங்குக்கு தான் ஆல்ரெடி சொல்லிட்டாருல தியா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற ஒரு கேரக்டர் சேஃபாக இருந்துக்கொண்டு. அதனால தியாவை பார்த்தோன்னே நம்ம டேக்கு கொஞ்சம் காண்டாகுது. ஏன்னா ஜங்குக்கிட்டேயே நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், உன்னை லவ் பண்ணிப்பேன், நீ பின்னாடி சுத்த வைப்பேங்கிற மாதிரி நிறைய பேசிட்டு இருந்திருப்பாள்ல. அண்டெல்லாம் ஞாபகம் வந்து ஹலோ சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜிமினாட்டா இப்போ என்ன அவளை பற்றி ஏதோ டவுட்டாக கேட்டுக்கிட்டு இருந்தா அவளுக்கே ஹேண்ட்ஸாக கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். இப்போ இந்த பிளேஸில் டியா வந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் எல்லோரும் டேக்கு முன்னாடி அப்படியே என்ட்ராகி தியாவை மூவ் ஆன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணுறதை பார்த்துட்டு ஓ அந்தளவுக்கு ஜங்குக்கு உங்ககிட்ட என்னை பற்றி சொல்லி வச்சுருக்கான் அவளுக்கே. என்னாச்சிட்டையா? நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நான் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு, உனக்கு தெரியும்ல. அன்னைக்கு தானே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி தியா அப்படி பேசினோம். நம்மகிட்ட அப்படியே தியா கிட்ட அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு தியா கிட்ட க்ளோஸாக வந்துட்டு ஆமாம் சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என்னோடய ஹஸ்பண்ட் உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறமும் இன்னொரு இன்ட்ரோவும் கொடுத்தாரு. நீங்கள் அவரை லவ் பண்ணுறீங்களாமே, மேரேஜ் பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணிங்களாமே, அதான் நீங்கள் இப்படிலாம் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. அவரை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார். ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறமும் என் ஹஸ்பண்டை பற்றி திங்க் பண்ணுறது அது ஓகே தான். ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணுறது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு தியா செம்ம கடுப்பில் நோட் பண்ணா. என்னடா என்ன அந்த ஜங்கு கொண்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டானா? ஆமாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எதையுமே சீக்ரெட்டாக வச்சுக்கக்கூடாது, அதான் ஓப்பனாக என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அவர் என்னோட ஹஸ்பண்ட், ஏன் ஹஸ்பண்ட்கிட்ட தேர்ட் பர்சன்ஸ் க்ளோஸாக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதுக்கப்புறமும் ப்ராப்ளம் பண்ணுறதா இருந்தால் நல்லா பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. வேறு பாடி கார்ட்ஸ் தான் ஜங்குக்கு கால் பண்ணி காலேஜுக்கே வர வச்சுருவாங்க. எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்குறத பற்றிட்டு ஆல்ரெடி பாடி கார்ட்ஸோட ஹேண்ட்ஸில் எல்லாரோட ஹேண்ட்ஸ்லேயுமே மொபைல் இருக்கிறதையும் தியா நோட் பண்ணுறா. மொபைல் இவன் கொடுத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு என்னையே நீ மிரட்டுறல பாரு, உன்கிட்ட இருந்து அந்த ஜங்குக்கு பிரித்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா ஜிம்மி இங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி ஜிம்மினை அங்கேருந்து நம்மகிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு போகிறத கேட்டு தியா காண்டாகி லாராவை சிலா பண்ணுறா. என்ன ஏடி சிலா பண்ணுங்கிற மாதிரி லாரா தியாவை நோட் பண்ணான். எவ்வளோ மணி கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் நல்லா வாங்க தெரிஞ்சிச்சுல. அவனை ஜங்குக்கிட்ட இருந்து பிரிக்க தானே உனக்கு இந்த பிளேஸில் ஒர்க்கு கொடுத்தேன். என்ன அவன் சேடாக மாதிரி அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க. இன்னும் 1 வீக்கில் ஏதாவது ஒன்று பண்ணி டேக்கும் ஜங்குக்குள்ளேயும் ப்ராப்ளம் வரணும். வரலை இந்த தியாவை வர்ற மாதிரி நீ பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியா காண்டா அங்கேருந்து கிளம்புறான். போடி, நீ சொல்லிட்டா நான் அந்த மாதிரி பண்ணிடுவேனா, நான் போட்ட பிளானே வேறு அப்படிங்கிற மாதிரி லாரா அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே நேராட்டையே ஃபாலோ பண்ணபடியே கிளம்பிடுவான். அந்த மாதிரி கிளம்புனோம். இங்கே கட்டாகி இப்போ ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து ஹாலிடே, ஹவுஸில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஹவுஸில் இருந்தால் நம்ம ஜிமினா வந்து எங்கேயும் ரெடியாகி கிளம்பி போகிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமின் எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால் ஆமாம், சுகர் 3 டேஸாகவே ஹவுஸ்க்கு வரலல்ல, அதான் இன்றைக்கி வேறு நமக்கு ஹாலிடே, அதனால சுகாவுக்கு லன்ச் எடுத்துகிட்டு அப்படியே நேராக போகலாம், அவன் கூட கொஞ்சம் நேரம் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணலான்னு திங்க் பண்ணேன். மாம் கூட அலோவ் பண்ணாங்க, ஆனால் நான் போகிறேன். அவன் சுகா மாஃபியா பார்க்குற பிளேஸில் தானே பாய்ஸஸ் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜிமினா சொல்கிறது கேட்டுட்டு டேக்கையும் ஜங்குக்கை பார்க்கணுங்கிற ஃபீல் வருது. இதை நோட் பண்ணிவிட்டு ஜிமின் எனக்கு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுவியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டான். இல்லை, நானும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்துடுதுனே, நானும் உன் கூட அங்கே வரேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அது வந்து கோபுராவை பார்த்து ரொம்ப டேஸ் ஆயிடுச்சுல்ல, அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. எது கோபுராவை பார்த்து ரொம்ப டேஸ் ஆயிடுச்சாமா, அப்போ ஜங்குக்கை பார்த்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கலாய்ப்பாரா. இல்லைடா,
கோப்ரா தான் என் மேலே ரொம்ப லவ்வாக இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் டேஸ் ஆச்சு. அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து வேகமாக போய் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணப்படி ஜிம்னாகிட்ட வராரு. இப்போ 2 பேருமே கரெக்டாக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு தான் வராங்க. மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் இந்த மாதிரி உள்ளே என்ட்ரு ஆகுற மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக்கிட்ட வந்து சொல்கிறாரு, பாஸ் உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேபி நம்மளை தேடி எவ்வளோ தூரம் வந்திருக்கு. சேச்சா பாஸ் உங்களெல்லாம் தேடி வரல, கோபுராவை தேடி வந்திருக்காராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் ஜொங்கு கூட தைசில் உட்காந்துருந்த கோபுரா என்ன என்னோட அம்மா என்ன தேடி வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வேகமாக போகுது. பார்த்தியா இந்த கோபுரா இந்த டேடெல்லாம் மறந்து பல டேஸ் ஆகிப்போச்சு. எப்போ பார்த்தானோ அப்போலேருந்து டேன்னு சொல்லிட்டாலே போடும், அப்படியே இங்கேருந்து கலட்டி விட்டு போயிருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுராவை நோட் பண்ணபடி சரி நீ இந்த ஒர்க்கை பாருட்டு என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறத பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போவாரா. அந்த மாதிரி போனோம் ஜிம்மி நான் கரெக்டாக ஷுகாவுக்கு கொடுத்த ரூம் தெரியுமில்ல, அந்த ரூமுக்கு போனால் நம்ம டேடம் என்னடா உள்ளே என்ட்ராயிட்டோம், ஜங்குக்கோட ரூமுக்கு போகலாமா, ஜங்குக்கு ரூமில் இருப்பானா இல்லை எங்கே இருப்பான்னு தெரியலையே, ரூமில் போய் இருந்தால் நீ என்ன தானே பார்க்க வந்து நம்மளை டீச்லாம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தான் அது ஸ்னேக்ஸோட ஞாபகம் வருது. ஆமாம் ஜங்குக்கு தான் ஸ்னேக்ஸ் நிறைய வச்சுருந்தாம்ல, அங்கே போவோம் கண்டிப்பாக கோபுரம் அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஸ்னேக்ஸ்லாம் வச்சுருக்க ரூம் கிட்ட வருவாரா. அந்த ரூம் கிட்ட கரெக்டாக கோபுரா வந்து நிற்குது. கோபுரா பார்த்தோன்னே டேக்கி ஹாப்பி, டேயை பார்த்தோன்னே கோபுராவுக்கு ஹாப்பி, 2 பேருக்கு செம ஹாப்பி. 2 பேருமே வேகமாக நம்ம ஸ்னேக் வேகமாக ஊண்டு வந்தால் நம்ம வேகமாக ரன் பண்ணபடி வந்து கோபுராவை தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்கி 2 பேருமே அவங்க அன்பு மேலே நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் அங்கே இருக்கிற ஸ்னேக்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்ருக்காரு. எல்லோரும் மிரர் பாக்ஸ்குள்ளே இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மிரர் பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்னேக்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டு இருந்தா கோபுரா அப்படியே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு டேயை விட்டு மூவ் ஆன் ஆகி அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும்ல அந்த மிரர் பாக்ஸ்குள்ளே, அந்த ரூம்குள்ளே போகக்கூடிய ஏன்னா இது ஸ்லீப் பண்ணுற டைமா. கரெக்டாக கோபுரா அதுக்குள்ளே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு சொன்னான், ஸ்லீப் பண்ணுற டயத்தில் கோபுரா ஸ்னேக்ஸ் எல்லாமே அடட்ட பெட்ரூமுக்கு போயிருன்ட்டு, அப்போ இது ஸ்லீப் பண்ணுற டைமா இதுங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணால் கரெக்டாக எல்லாமே அப்படியே ஸ்லீப் பண்ணுற மாதிரி சுருண்டு படுத்துக்குதுங்க. இந்த மாதிரி படுத்துட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அவங்கள பார்க்கலான்னு வந்து அவ்வளோ வேறு என்னடா இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி அந்த மிரர் பாக்ஸையே உத்து உத்து நோட் பண்ணிகிட்டு இருப்பாரா. இப்படி உத்து உத்து பார்த்துட்டு இருக்கிறத பாக்ஸ்லேருந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நோட் பண்ணுறாரு. பா பேபி இது யாரை செடியூஸ் பண்ணி இப்படி ஒரு ட்ரெஸ்ஸஸை வேர் பண்ணிட்டு வந்த நீ அப்படிங்கிற மாதிரி கீழே இருந்து மேலே அவரை நம்ம டேயை நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணிவிட்டு நேராக டேக்கிட்ட வந்துட்டு டேயை பேக்கப் பண்ணவும் நம்ம டே ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறாரு. அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்து இந்த ஜங்குக்கு டக்குன்னு வந்து பயமுடுத்துறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுற ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பேபி அட்ட நான் தான் கேட்கணும், ஏன் ப்ளீஸில் நீ என்ன பண்ணுற, நீ இருக்கிறதெல்லாம் சரிதான் பேபி, இது என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், யாரை செடியூஸ் பண்ண இப்படி போட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நான்லாம் யாரையும் செடியூஸ் பண்ண போட்டு வரல. அப்படியா, இது என்ன ஷர்ட், ஹவுஸ்லேருந்து இந்த மாதிரி தான் வந்தியா நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி அந்த ரூமில் ஒரு சோஃபா இருக்குது அதில் உட்கார வைக்கிறாரு. அது ஜங்குக்கு எனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதான் சும்மா வேர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டாய் பாடி மட்டுமே ரிலீஃப் ஆகிட்டுருக்கு, பிளாக் கலரில் ஒரு ஷர்ட்டாக போட்டிருக்கேன், அதுக்குள்ளே வேறு ஏதாவது பனியன் கிளாத் போட்டிருக்கலாம்ல, அதையும் போடலை, அப்படியே ஹவுஸ்லேருந்து வெளியே வந்திருக்க, அது மட்டுமா மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்குள்ளே இதே ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸில் தானே இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு தானே உள்ளே என்ட்ராயிருப்பேன். சரி ட்ரெஸ்ஸு தான் அப்படி போட்டிருக்க, பேண்ட் ஏன்டா இவ்வளோக்குள்ள சுருங்கி சாக்ஸா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் டேக்கு என்ன பேசுனே தெரியல, நான் உன்கிட்ட தான் இந்த மாதிரி ஒரு செடியூஸான லுக்கில் வந்து இருக்கணும், உன்னை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சி தான்டா அப்படி ட்ரெஸ் செஞ்சு பண்ணேங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு அது வந்து எல்லாருமே இந்த மாதிரி ட்ரெஸ் செஞ்சு பண்ணிட்டாங்களா, நானும் ட்ரெஸ் செஞ்சு பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஜங்குக்கு, அதான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறட்ட அப்படியே சோஃபாவில் லாக் பண்ணுறாரு. டாய்
என்னடா நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில்? ஆ நான் மட்டும் பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டிய ப்ளேஸை மட்டும் இப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே இப்படி பண்ணுறியே, உன்னை என்ன சொல்ல? இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நீ எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு பாசிட்டிவ் ஆகுறாரு, ஜலஸ் ஆகுறாரு. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வேறு எங்கேயாவது இனி நீ போன அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக மிரட்டிட்டு, இருந்தாலும் பேபி இது நல்லாதான் இருக்குது, ஆனால் நம்ம 2 ரூமில் இதை ட்ரெஸ்ஸிங் சென்ஸை யூஸ் பண்ணிப்போம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. தள்ளிப்போ ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டான். இப்படி தள்ளி உட்காரதுக்கா நீ மெனக்கட்டு ஹவுஸ்லேருந்து இங்கே வர வந்த அப்படிங்கிற மாதிரி அப்படி இழுத்து அவரோட தைசில் உட்கார வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த மாதிரி கிஸ் பண்ணால் எப்போதுமே நம்ம நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி தள்ளிட்டு இருந்தவர் இப்போ புஷ் பண்ணல, மூவ் ஆன் பண்ணல. ஜங்குக்கு தர கிஸ்ஸை ஃபீல் பண்ணுவார். இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது நம்ம ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறார்ல, அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணபடியே டையோட பாடியை ரப் பண்ணபடியே டையோட நெக்கில் பைட் பண்ணுறாரு. எதுக்குமே நம்மகிட்ட கோஆப்ரேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஆஹா பேபி எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ண மாதிரில தெரியுது, அப்போ விட்டுறக்கூடாது, இன்னைக்கு சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சோஃபாவில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு டேக்கு மேலே ஃபுல்லாக கவர் ஆகி நம்ம ஜங்குக்கு கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக அலோவ் பண்ணுறாரு. 2 பேருமே பயங்கரமாக இன்டிமேட் பண்ணுறாங்க. அது ஒரு ரவுண்டை தாண்டி 10 ரவுண்டுக்கு மேலே போயிடுச்சு. அப்படியும் நம்ம ஜங்குக் விட்டு நகர மாட்டேங்கிறாரு. ஜங்குக் டயர்டாக இருக்குது, ஏன்டா அப்படி என்ன பாடாப்படுத்துறேங்கிற மாரி ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணாலுமே டயர்டாக இருக்குன்னு சொன்னதுக்காக அந்த சோஃபாவிலே ஸ்லீப் பண்ண வச்சுட்டு பக்கத்துலேயே அமைதியாக நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் தான் அந்த டயர்ட்னஸ்லேருந்து அப்படியே நம்மகிட்ட எழுந்து உட்காருதாரு. நம்மகிட்டயால் எழுந்துக்கவே முடியல. பாடிலாம் செம்ம பெயினாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஐயோ இந்த ஜங்குக்கு என்னன்னு சொல்ல, ரொமான்ஸ் பண்ணுறதும் அவனே மாட்டி ரூடாகவே வச்சுருக்கான், பாடிலாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே எழுந்து உட்காந்துட்டு அவருக்கு ஒரே ஷையாகுது. நானும் ஜங்குக்குமா அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஷைனஸ்லேயே இன்னும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருப்பார். அந்த மாதிரி இம்ப்ரெஸ் ஆனால் இருக்கிற அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகுறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி, ஏன்னா அவர் ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறார்ல, அந்த மொமெண்ட்டுக்கு ஷாக் ஆகி ஜங்குக்கோட அந்த லாங் கோட்டை தான் நம்ம ஜங்குக்கு நம்ம மேலே கவர் பண்ணி போட்டிருந்துருப்பாரு. அதை எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி பிடிச்சிட்டு யார்டா அது உள்ளே வர்றதுங்கிற மாதிரி பயத்திலே பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான் ஃபுட்டோடு உள்ளே வராரு. இந்த மாதிரி வாரதை பார்த்துட்டு ஜங்குக்கு வாரதை பார்த்து நம்மகிட்டே வேறு அந்த மாதிரி லுக்கில் இருக்கிறார்ல, அதில் ஒரு மாதிரி ஷை ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமே, இவன் என்ன இப்படி ரூமுக்குள்ளே வந்துட்டானுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. என்னங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், இல்லை நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னால், இப்படி முன்னே நின்னா எப்படிடா பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே நோட் பண்ணால், இன்றைக்கி முழுக்க நீ ட்ரெஸ் சேஞ்சே பண்ணாண்டா மேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து உட்காருவார். அந்த மாதிரி உட்காந்தா இன்னுமே ஒரு மாதிரி ஆகுது. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி டீச் பண்ணுற, முதல்ல எழுந்துப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதெல்லாம் முடியாது, எவ்வளோ டேஸ் தெரியுமா அவன் பின்னாடியே சுற்றி டயர்ட் ஆகிட்டேன், இன்றைக்கி நீ என்ன தேடி என்கிட்டயே வந்துருக்க, உன்னை அவ்வளோ லேஸில் விட்டுருவேனா, டயர்டாக இருப்பேன்னு தான் ஃபுட் எடுக்க போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு வந்த ஃபுட்டை அப்படியே நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விட்டாரு. டேயுமே சாப்பிட்றாரு. இப்படி சாப்பிட்டா அதுக்கப்புறமும் நம்ம ஜங்குக்கு விட்டு வைக்கல. கொஞ்ச நேரம் ரொமான்டிக்காக பேசுகிறாரு. அப்புறம் அவரோட டாட்டி ஹேண்ட்ஸ் நல்லாவே ப்ளே ஆகுது. அப்புறம் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த 1 டே முழுக்க டேயை விட்டு எங்கேயுமே மூவ் ஆன் ஆகலை. இந்த மாதிரி பயங்கரமாக ப்ளே பண்ணுறத பார்த்துட்டு இந்த ஜங்குக்கு என்ன நம்மளை இந்த மாதிரி பாடுபடுத்துனானுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், 1 வீக் கழிச்சு பார்த்துக்கலாங்கிற மாதிரி எவ்வளவோ நம்மகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம ஜங்குக்கிட்டே பேசுகிறதெல்லாம் கேட்கல. அவர் பாட்டுக்கு நம்மகிட்ட கூட ஃபுல்லாக அந்த டே முழுக்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல் நைட்டு 8 o'clock ஆயிடுச்சு. இப்போ தான் நம்மகிட்ட திரும்பவும் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இவன் என்னடா எழுந்துக்க சொல்லலாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணபடி படுத்து இந்த மாதிரி படுத்துக்கிட்டான். நைட்டு ஃபுட்டோட மெடிசன்ஸோடய நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகி அந்த டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து உட்காரவும், ஐயோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டானே, ரவுண்ட்ஸு பார்த்தல இன்னும் 2 ரவுண்ட்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
டவுட்லேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். ஜொங்குக் பாடிலாம் செம பெயினாக இருக்குது, ஜொங்குக் ப்ளே பண்ணாதே அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. சரி சரி பேபி ப்ளே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டுட்டு பாடி பெயின் ஆகுதுல்ல அதுக்கான மெடிசன்ஸை நம்ம டேக்கு கொடுக்குறாரு. உனக்கு பெயின்லாம் நாளைக்கு மார்னிங் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஏதோ ஆயில்மெண்ட் மாதிரி இருக்காது அப்படியே நம்ம டேயோட பேக் சைடு மட்டுக்குள்ள சாஃப்டாக ரப் பண்ணி மசாஜ் மாதிரி பண்ணி விடுறதுக்கு விட்டுருப்பாரு. அதை அப்படியே ரப் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு தான் டேக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதை பார்த்துட்டு ஐயோ பேபி உனக்கு நான் மெடிசன் கொடுத்துட்டேன், ஆயில்மெண்ட் அப்ளை பண்ண போகிறேன், லாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு மட்டும் ப்ளே பண்ணிப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஜொங்கு கூட மவுண்ட்டை நம்மகிட்ட க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி மார்னிங்லேருந்து இப்படி தாண்டா நான் வந்த நேரத்துலேருந்து இதை சொல்லி சொல்லி தாண்டா நீ ப்ளே பண்ணிகிட்ருக்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ப்ளீஸ் பேபி ஒரே ஒரு ரவுண்டு மட்டும்தான், அதிகமாகலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் டேயோட ஜங்குக்கோட மவுட்டை டே க்ளோஸ் பண்ணால் டேயோட மவுட்டை நம்ம ஜங்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு டே கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கார். இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு டேக்கி பாடி முழுக்க பெயினாக இருந்தாலும் ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணுறது டேக்கி பிடிச்சிருக்கு. அவர் என்ஜாய் தான் பண்ணுறாரு, என்ன பெயினை தான் தாங்கிக்க முடியல. என்ஜாய் பண்ணபடி இருந்தால் கரெக்டாக சொன்ன மாதிரியே ஒரு ரவுண்டு மட்டும் ப்ளே பண்ணிவிட்டு நம்ம டேயை பேக் சைடை திருப்பி அந்த பெட்டில் படுக்க வச்சபடி அந்த சோஃபாவில் படுக்க வச்சபடி டேயோட பேக் சைடு முழுக்க முழுக்க அந்த ஆயில்மெண்ட் லிக்விட் எடுத்து அப்ளை பண்ணுறாரு. எங்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு டேக்கு மேலே அப்படியே ஒரு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் தெரியுமா, இன்றைக்கி முழுக்க இந்த பேபி என்னெல்லாம் சொல்லிச்சோ அதை அப்படியே கேட்டுச்சு. டெய்லியுமே இதே மாதிரி இருந்தால் நான் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. எது ஒன் டே நீ இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்க, டெய்லியும்னா நான்லாம் தாங்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட டக்குன்னு ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஜங்குக் பேசுகிறதெல்லாம் கேட்காதபடி பண்ணிருப்பாரா. இந்த மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணபடி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆக்டிங்காக பண்ணுற, இரு இன்றைக்கி ஒன்று இப்போ ஃப்ரீ பண்ணி விடுறேன், நெக்ஸ்ட் டே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் அந்த ரூமில் அப்படியே விட்டுட்டு கோபுராவை நோட் பண்ணுறாரு. கோபுராவை பார்த்துட்டு பேபி உன்னோட மாமை சேஃபாக பார்த்துக்கோ, மாம் டயர்டில் ஸ்லீப் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் எழுந்துக்க மாட்டாங்க, மாம் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூமுக்குள்ளேயே அந்த கோபுராவை விட்டுட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி எடுத்துகிட்டு நேராக மற்ற மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பார்ல அந்த பெண்டிங் விட்ட ஒர்க்கை இப்போ போய் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஜிம்மினால சுகா கூட சேர்ந்து ஹவுஸுக்கெலாம் போயிருப்பார். டே மட்டும்தான் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் இருக்கிறாரு. இங்கே கட் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங்கே நம்ம டே அப்படியே உடம்பெல்லாம் நெளிச்சு கூட்டு எந்திக்கிறாரு. இப்போலாம் நம்ம டேக்கு லைட்டாக பெயின்லாம் இந்த மெடிசன்லாம் எடுத்துக்கிட்ட மூமெண்ட்டுக்கு பெயின் இல்லாமலே எழுந்து உட்காந்தோம். நம்ம டே பக்கத்துலேயே தான் கோபுரா உட்காந்துருக்கு. குட் மார்னிங் கோபுரா அப்படிங்கிற மாதிரி கோபுரா கிட்ட பேசவும் கோபுரா அப்படியே நேராக டே கிட்ட வந்து டே லைட்டாக ஹேக் பண்ணபடிலாம் பிடிக்குது. டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கோபுரா கிட்ட இந்த மாதிரி டே பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே டே கிட்ட வந்தால் நம்ம டேக்கு என்னடா ஜங்குக் மறுபடியும் ரூம்குள்ளே வரானே, ஒருவேளை இன்னைக்கு இந்த ரூமை விட்டு வெளியே போக விட மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஜங்குக் மேலே நர்வஸ் ஆகுது. நர்வஸ்லேயே அப்படி கோபுராவை கீழே வச்சுட்டு நம்மகிட்ட எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டான். டே கிட்ட க்ளோஸாக வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணுவோம். ஜங்குக்கு வேண்டாம் ஜங்குக், நேற்று ஒன் டே முழுக்க ரொம்ப டயர்டாகிருச்சு, இன்றைக்கும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணாண்டாமே, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பேசுவாராம். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு ஸ்மைல் வருது. இப்படி ஹக் பண்ணியிருந்த அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகணும்ல, அதுக்கு தான் உன்னை எழுப்ப வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஃப்ரெஷ்அப் ஆகி வர ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணபடியே நம்ம டே அப்படியே திரும்பி ஹவுஸ்க்கு போகணும், பேக் திங்ஸ் எல்லாமே அங்கே தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது எல்லாத்தையுமே ஜிம்மினா எடுத்து வந்துடுவான். நான் அவனை டேரெக்டாக காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவாரா. சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி போகிற டேயை அந்த ரூம் டோரில் லாக் பண்ணபடி பிடிக்கிறாரு. என்ன ஜங்குக், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எதுவும் பண்ண மாட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஷாக்கிங்லி
நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவாரா, இந்த மாதிரி நோட் பண்ணா, பேபி உனக்கு ஒரு சின்ன லெசன் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்ன லெசன் எடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். நேற்று ஒரு விதமான ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வந்தியே, அந்த ட்ரெஸ் எங்கே வாங்கின, இன்னும் வந்துட்டு அதே மாதிரி எத்தனை ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது இன்னும் ஒரு 4 ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லுவாரா. அட இன்னைக்கு ஈவினிங் ஹவுஸுக்கு போனதோட எங்கேயாட்டும் ஒரு டஸ்ட்பினில் தூக்கி போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டஸ்ட்பின்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்காக நோட் பண்ணுறாரு. ஏன்னா நீ நேற்று இந்த ட்ரெஸ் போட்டு வந்ததுக்கே உன்னை ஹெவியாக பனிஷ் பண்ணியிருக்கணும். பேபி ஃபஸ்ட் டைமில் ஃபர்கிவ் பண்ணி விட்டுட்டேன். இனி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நீ யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணனாலும் என் கூட பெட்ரூமில் இருப்பல்ல, அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். மற்ற நேரமில் பாடியை முழுக்க கவர் பண்ணி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும். புரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஆ புரியுது ஜங்கு, புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயோட சீக்ஸை ஒரு கன்சில் கப் பண்ணபடி க்ளோஸ் அழுத்து. புரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா லெசன் இப்படி வேர்ட்ஸால் சொல்லாமல் வேற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இல்லை ஜங்குக்கு, இல்லை நீ ஏன் டென்ஷன் ஆகுற, எனக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுறதா இருந்தால் அது பெட்ரூம்குள்ளே மட்டும் வேர் பண்ணிக்கணும். வெளியெல்லாம் வர சொல்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேர் பண்ணக்கூடாது. எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படி எடுத்து விடுவாரா. அந்த மாதிரி எடுத்து விட்டா, என்ன பேபி மார்னிங்கே கிஸுக்காண்டி தான் உன்னை பிடிச்சி டோரில் லாக் பண்ணியிருக்கேன். என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி போகிறேனுங்கிற மாதிரியும் க்ளோஸை இழுத்து கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் கோஆப்ரேட் மட்டும் பண்ணுவார். இந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு கோப்ராவை நோட் பண்ணுறாரு. நீ இந்த பிளேஸில் ஒர்க்கை கரெக்டாக கவனி, டைகர் என்ன பண்ணுறானுங்கிறதையும் நோட் பண்ணிக்கோ. உன்னோட மோமை நேராக கொண்டு காலேஜில் விட்டுட்டு வந்துடுதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போனால் நம்ம கோப்ரா மிஸ் பண்ணுறாரு. கோப்ரா விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கோப்ராவே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா கோப்ராவுமே ரொம்ப பெயினில் நம்ம நோட் பண்ணுது. இந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டேன். கோப்ரா டென்ஷன் ஆகாத, மாமா பார்க்க இன்றைக்கி நைட்டு வேணால் நான் ஹவுஸுக்கு ஒன்று கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் கோப்ரா ஹாப்பிலே அங்கேருந்து போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, என்ன நைட்டு ஹவுஸுக்கு கோப்ராவை தூக்கிட்டு வருவியா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனால், கோப்ரா ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறான்ல, வேணா நீயே கோப்ராவை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக்கு சொல்லுவாரா. நிஜமாலுமா கோப்ராவை என்கிட்டே கொடுத்துருவியா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டாக கேட்குறாரு. இப்படி டேயோட ஃபேஸில் அப்படி ஒரு எக்ஸைட்டான மூமெண்ட்டை பார்த்துட்டு கோப்ரா மேலே ஒரு லவ், அது வந்து நம்ம ஜங்குக் பேபிங்கிறாருல, அந்த ஃபீலுக்கு இப்போ கோப்ராவை ரொம்ப பிடிச்சிருச்சு போலுக்கு. எனக்கு தர போறியாங்கிற மாதிரி நம்மகிட்டே ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. உன் சேஃப்டிக்கு உன் பக்கத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, அதுக்கு கோப்ரா மட்டும்தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஆமாம் ஈவினிங் உனக்கு கோப்ராவை கொண்டு வந்து உன்கிட்டே கொடுத்துருந்தேன், உன் பேபி நீயே பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே நேராக காலேஜுக்கு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்களா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம ஃபுட்டை வாங்கி கொடுக்குறாரு, சர்வ் பண்ணுறாரு, ஏன் ஃபீட் கூட பண்ணி விட்றாரு. ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்குக், எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி. நம்மகிட்ட என்ன பேசினாலும் நம்ம ஜங்குக் கண்டுக்கிற மாதிரி இல்லை, அவருக்கு தோன்றது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஜங்குக்கும் ஃபுட்டை அப்படி ரொமான்டிக்காக ஃபீட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை அதே ஹோட்டலுக்குள்ளே என்ட்ராகிறாள். தியா நோட் பண்ணுறான். தியா நோட் பண்ணிவிட்டு தியாவுக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த ஜங்குக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் இப்போ தியா என்ன மாதிரி ஒரு கேரக்டருங்கிறது வேறு ஜங்குக்கு சொல்லிட்டார்ல, அதனால என்ன பண்ண, இந்த லாராட்டா ஒர்க்கு கொடுத்தா அவளும் செய்ய மாட்டாங்க, அவளை கவனிக்கிற விதத்தில் கவனிச்சு ஜங்குக்கையும் பிரிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கோவமாக லாரா கிட்ட என்னமோ பேசிக்கிட்டே போகிறான் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே. இந்த மாதிரி போனால் இங்கே கட்டாகி நேராக இப்போ காலேஜில் காட்டுது. காலேஜில் கொண்டு வந்து கரெக்டாக காரை நம்ம ஜங்கு கூடவும் நம்மகிட்ட அப்படியே அங்கேருந்து எழுந்து போகலான்ங்கிற மாதிரி போனால், எழுந்து போகிற டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சி க்ளோஸ் ஆகிப்பாரா. அந்த மாதிரி இழுத்தா நம்ம ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கை பார்ப்பாரா. என்ன வேணும் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன வேணும்னா
நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ரொம்ப ஷாக் ஆனா, இன்னும் க்ளோஸ் அழுத்தி டேயோட நெக்கில் பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. ஆ ஜங்குக்கு என்ன பண்ணுற நெக்கு இந்த மாதிரி கடிக்கிற வலிக்குது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கூட செஸ்லலாம் நம்மகிட்ட அடிக்கிறாரு. இருந்தாலுமே செம்மையாக ஒரு பெரிய பைட்டிங் மார்க் நெக்கில் வைக்கிறாரு. ஆ வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட நெக்கில் அப்படியே ஹேண்ட்ஸை வச்சு டச் பண்ணி பார்க்குறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கு பிடிச்சி திட்டுறாரு. ஏன் டேயோட ஹேண்ட்ஸ் நார்மலாகவே இல்லை, ஜங்குக்கு நிறைய அடியும் விழுது, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே ஏன் இப்படி பண்ணனுங்கிற மாதிரி அழலாம் செஞ்சுட்டாரு. வலிக்குது வலிக்கு இந்த மாதிரி பேசுறத பார்த்துட்டு டேயோட சீக்ஸை ஒரு ஹேண்ட்ஸில் கப் பண்ணபடி, இந்த காலேஜில் நிறைய பர்சன்ஸ்க்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்காமே, நிறைய பேர் உன்னை கொஞ்சம் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாங்களாமே, அதான் இந்த பைட்டிங்கை பார்க்க சொல்ல உனக்கான பர்சன்ட் உன் கூடயே இருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல, அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மெயினாக லாராவை திங்க் பண்ணி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்ம டேக்கு புரிய மாட்டேங்குது. என்ன எனக்கு ப்ரப்போஸ் பண்ண திங்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக திங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத ஜங்குக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இன்றைக்கி இந்த சைடு நெக்கு நாளைக்கு அந்த சைடு நெக்கு அப்போ வலிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன நாளைக்கு வேறு பைட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மகிட்ட வெளியே வந்து ரன் பண்ணபடி காலேஜுக்குள்ளே ஓடுறாரு.